ஹாய் வெல்கம் ஆல். ரொம்ப ப்ளைனாக சிம்பிளாக இருக்கிற எங்களோட கிச்சனுக்கு ரூபா கூட செலவே பண்ணாமல் எந்த மாதிரி நாங்கள் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலி நான் கிச்சன் கிளீனிங் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நைட்டு 10 மணிக்கு மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணது தான் இது. எது என்ன ஆனாலும் சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக என் பையன் திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணான். பாருங்கள், இப்போ ஹாப்பி கிச்சன் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு ஆணி அடிக்கணும், செவுத்த அழுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ தான் ஆன்லைனில் நிறைய வால் ஹுக்ஸுங்க வந்திருக்குல்ல, அதை நாங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலதுக்கு நாங்கள் ஸ்டிக்கே பண்ணல, வெறும் அந்த ஸ்க்ரூவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஹேங் பண்ணிட்டோம். ஹுக்ஸ் போட முடியாத இடத்துல டபுள் சைட் டேப்பை போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம். செடிக்கு வைக்கிற ஸ்டாண்டை கூட விட்டு வைக்கலை, அதை கூட இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சைடு இது எல்லாத்தையும் எதுக்காக வச்சுட்ருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி அங்கே அக்னி மூலை ஸ்டவ்வை எப்படியும் அங்கே வைக்க முடியாது, அதனால அங்கே ப்ளைனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ப்ளைனாக வைக்கிறது வேண்டாம் மம்மி, மற்றவங்க கிச்சன் மாதிரி இல்லாட்டாலும் நம்மளது கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நார்மலாக நம்ம செய்கிற ரெசிபியை அந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸை சொல்லி அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் மம்மி, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்ன மோட்டிவேஷ்னல் கோட்ஸு, ஸ்டோரிஸு இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் 4 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேட்டில் மோட்டிவேஷ்னல் கோட்ஸை எழுதுகிற ஐடியாவை இதுவும் என் பையன் தான் எனக்கு கொடுத்தான். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம செய்கிற எதுவுமே யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை, ஜஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணினா போதும், அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை கற்றுக்கிறவங்க 4 பேர் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மோட்டிவேஷ்னலில் தான் நாங்கள் சேனலையே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், யார் யார் எதையோ கண்டுபிடிச்சா, என் பையன் எதை கண்டுபிடிச்சிருக்கான்னு. எது என்ன ஆனாலும் சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்த வேலையை முடிக்காமல் தூங்குறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் சேர்த்து வேலை வாங்கிட்டு இருக்கான். பசங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம எப்படி தடுக்க முடியும் சொல்லுங்கள். செய்கிற வேலை நல்ல வேலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். அதை செய்யாத, இதை செய்யாத, வீடு அழுக்காயிரும், என்னால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு உட்காந்துட்டா அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் பசங்க புதுசாக நான் எதையாவது கற்றுக்கிறேன், நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு என்கரேஜ் தான் கைஸ் பண்ணுவேன். ஆம்பளை பையனா இப்படி தான் நடந்துக்கணும், இந்த வேலைகளை மட்டும்தான் செய்யணும், பொம்பளை பிள்ளைனா நீ இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையுமே கற்றுக்கணும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நாளைக்கு அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் கூட சம்டைம்ஸ் அவங்க எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க, ஏதாவது வேலையில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட யாரையும் எதிர்பார்க்காம அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணிக்கணும். அதனால் எங்கள் குழந்தைங்க மேக்ஸிமம் அவங்கவுங்க வேலையை காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் வேலையாகட்டும், ஈவினிங் வேலையாகட்டும், அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். கடைசியில் நினச்சதை சாதிச்சு முடிச்சிட்டான் என் பையன். பாருங்கள் கைஸ், அவனுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ரொம்ப சிம்பிளாக எங்கள் கிச்சனை நாங்கள் இந்த மாதிரி தான் மேக் ஓவர் பண்ணிட்டோம். என் பையன் பண்ண இந்த மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.